மாலை நேரம் காலையிலிருந்து ஒரு கனத்த விவாதத்தோடு தோழர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். பொதுவாக கனத்த விஷயங்கள் குறித்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக விவாதம் நடந்தாலே தமிழக சூழலிலே ஒரு அயர்வு ஏற்பட்டுவிடும். ஆனாலும் கூட காலையிலிருந்து இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இன்னும் கூட தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். எனவே முதலாவதாக உங்களுக்கு உடைய மன உறுதியை நான் பாராட்டே தீர வேண்டும். அந்த மன உறுதி பாராட்டுவதோடு நான் எனது உரையை துவங்கலாம் என்று கருதுகின்றேன். முதலாவதாக இந்த 80களின் மத்திய பகுதியில் ஜாதியத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் ஜாதியத்திற்கும் இங்கே இருக்கின்ற சமூக உறவுகளுக்கும் இடையிலே உள்ள தொடர்புகளை பற்றியும் ஒரு கருத்தரங்கு சென்னையிலே முக்கியமாக அமைக்கப்பட்டது. RSU மாணவர் தோழர்களால் அது அமைக்கப்பட்டது. அது ஒரு புதிய சிந்தனை போக்கை கூட தமிழ் மண்ணிலே உருவாக்கியது என்பதை நான் மறுக்க முடியாது. அதுபோன்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நூற்றாண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் அது போன்ற ஒரு கருத்தரங்கு இங்கே ஜாதியத்தினுடைய முக்கியத்துவத்தை கருதி இங்கே ஏற்பாடு செய்திருக்கிற தமிழ் தேசிய பண்பாட்டுக் கழகத்தினுடைய முன்னணி தலைவர் தோழர் JP அவர்களுக்கும், இங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற தோழர் தும்மா பிரான்சிஸ் அவர்களுக்கும் எனது இதயங்கணிந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தோழர்களை, எனது உரையை பொறுத்தவரையிலும் நான் பேசுவது நீங்கள் கேட்பது என்பதற்கு மாறாக அநேகமாக கலந்துரையாடல் பாணியிலேயே நாங்கள் இந்த விஷயத்தை முன்னெடுக்கலாம் என்று கருதுகின்றேன். முதலாவதாக ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று கருதுகின்றேன். உதாரணமாக, ஒவ்வொரு ஜாதி இந்துவும் ஒரு தலித் இளம்பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொன்னது யார்? ஒரு 2-3 சாய்ஸ், ரொம்ப பெரிய அப்ஜெக்டிவ் டைப்பில் போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று பெரியார், இன்னொன்று வந்து திருமாவளவன், 3வது காந்தி. யாருன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு ஜாதி இந்துவும் ஒரு தலித் பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் என்று சொன்னது யார்? இந்த 3 பேரில் யார்? யாருமே சொல்லலையா? அநேகமாக எங்களது சீனியர் வந்து அரங்க குணசேகரன் சொல்லலை, எனக்கு உறுதியாக தெரியும். எனக்கு வேறு யார்? ஒரு பதிலுமே வர மாட்டேங்குது. என்ன ஆச்சு? இதுதான் வந்து மாலை நேரத்தில் கூட்டம் நடத்துவதனுடைய ஒரு சிக்கல். ஏன்னா ஹிட்லர் சொன்னாப்புல காலை நேரத்தில் கூட்டம் போடாத, ஏன்னா எல்லாருமே அலர்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப அலர்ட்டாக இருப்பான், கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். எனவே கூட்டங்கள் அனைத்தையும் மாலை நேரத்திலே நடத்து என்று குறிப்பிட்டார். இது ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா நம்ம கருத்தை ஆழமாக பதிய வச்சிடலாம், இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு வாய்ப்பு என்னென்னு கேட்டால், எல்லாருமே தூங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அல்லது ரொம்ப மனம் உடஞ்சி போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், கேட்கவே மாட்டாங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ இது என்ன விஷயம்னே தெரிய மாட்டேங்குது. சரி, இந்த கேள்விக்கு வந்து என்ன 3 பேரில் யார் அப்படின்னு நினைக்கிறீங்க? சரி விடுங்க, அநேகமாக நம்ம பெரும்பான்மை என்ன நினைக்கிறேன்னு தெரியல எனக்கு. ஏன்னா சரி, இன்னொரு கேள்வி, ஜாதியே பிராமணர்கள் தான் உருவாக்கினார்கள் என்ற கருத்து நோக்கத்திலே வன்மமையானது, இதை பிராமணர்கள் உருவாக்கவில்லை அப்படின்னு சொன்னது யார்? மறுபடியும் 3 சாய்ஸ். ஒன்று ராமகோபாலன், இன்னொன்று வந்து அம்பேத்கர், இன்னொன்று ராஜாஜி. இந்த 3 பேரில் யார்? ராஜாஜியா? அம்பேத்கர்? கேட்டா தோழ சொன்னதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இதுவரையிலும் இந்த முதல் கேள்வி முடிச்சுக்கோங்க. முதல் கேள்வி சொன்னது யாருன்னு கேட்டால் காந்தி சொன்னார். அவர் சொல்லி ஒவ்வொரு ஜாதி இந்துக்களும் ஒரு தலித் பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன்னு சொல்லி 12வது நாள் அந்த ஆள் சுட்டுவிட்டாங்க. அவர் இறந்து போயிட்டார். அது வேறு. நான் அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு நான் போகல. இல்லைண்ணா சரி, அவர் அந்த வார்த்தைக்கு நான் போகல, தமிழ் மொழிபெயர்ப்பு நான் போகல. ஹி ஹாட் டு மேரி தட்னா இதுண்ணா ஓகே. ஆச்சா, அப்போ என்னென்னா நமக்கு இறுக்கமான சில சிந்தனை போக்குகள் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறது. உதாரணமாக இங்கே பேச நிறைய தோழர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தீண்டாமை, தூய்மை, ஹயரார்கி, இதெல்லாம் சொன்னாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2 ஜாதிகளுக்கு இடையில் உள்ள உறவுகளை பற்றிய ஒரு ஆய்வுகள். இது கட்டாயம் தேவை, இதுதான் அவசியம், இது ரொம்ப அவசியம். ஆனால் ஒரு ஜாதியினுடைய தோற்றத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கு
இது மட்டும் உதவாது. இன்டர் கேஸ்ட் என்பதற்கு மாறாக இன்ட்ரா கேஸ்ட், ஒவ்வொரு ஜாதிகளுக்கும் உள் இருக்கின்ற அந்த உள்ளுறவுகளை தெரிந்து கொள்வது என்பது மிக மிக அவசியம். இதை பொறுத்தவரையிலும் இதுவரையிலும் ஜாதியை பற்றிய ஆய்வுகள் மிக குறைவாக வந்திருக்கின்றன. இன்டர் கேஸ்ட்டை பற்றி நிறைய வந்திருக்குது. ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதிக்கு உள்ள உறவுகளை பற்றிய எக்கச்சக்கமான ஆய்வுகள் வந்திருக்குது. நிறைய அபய் துபேலேருந்து சுவிஸ்ரா ஜெய்ஸ்வாலேருந்து இப்போ இருக்க ரோமிலா தாபர் வரைக்கும் எக்கச்சக்கமான ஆய்வுகள் இந்தியாவிலேயும் வந்திருக்குது. இந்தியாவை தாண்டிய வெளிநாடுகளிலும் கூட எண்ணற்ற ஆய்வு வந்திருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு ஜாதியினுடைய உட்கட்டமைப்புகள், அது இன்ட்ரா கேஸ்டுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி படிப்பது என்பது மிக மிக குறைவு. இது மிக அவசிய தேவை என்று நாங்கள் கருதுகின்றோம். இந்த அடிப்படையிலே நாம் ஒரு விஷயத்தை நாம் அவதானிக்க வேண்டியிருக்கிறது, யோசிக்க வேண்டியிருக்கிறது. காஸ்ட் சமுதாயம் என்பது உருவாகியிருக்கிறது என்று நாம் அனைவரும் ஒத்துக்கொள்கிறோம். உருவாகியிருக்கிறது என்று தான், உருவாகியிருக்கிறது என்று நாம் ஒத்துக்கொண்டாலே இந்த ஜாதி அல்லாத இன்னொரு சமுதாயம் ஒரு கேஸ்ட் சொசைட்டி என்பது இருந்திருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். நம்ம அதையும் நம்ம ஒத்துக்கிறோம், எல்லாருமே ஒத்துக்கிற விஷயம்தான். ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஜாதிக்கு முந்தைய சமூகம் என்று ஒன்று இருந்தது. பிறகு ஜாதி என்ற கட்டமைப்பு உருவான பிறகு ஜாதிய சமூகம் உருவாகியது என்று எல்லாருமே ஒத்துக்கிறோம். இல்லை நம்ம என்ன சிந்திக்க வேண்டியிருக்குன்னா, ஜாதிக்கு முந்தைய சமுதாயம் எப்படி இருந்தது? இது மிக முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியை பற்றிய பதில்கள் என்பது மிக மிக குறைவாகவே நமது ஆய்வுகளிலும் நமது ஏடுகளிலும் வந்திருக்கின்றது. இது மிக முக்கியமான விஷயம். இதை பற்றி தெரிந்து கொண்டால்தான் அப்படி இருந்தாலே இப்படி போயிட்டான்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இங்கு நமது ஜாதியை பற்றி ஆய்வு செய்கின்ற அனைவர் மத்தியிலும் ஆழமான ஒரு விஷயம் இருக்கிறது. என்னவென்றால், எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. ஒன்றா இருந்தது 4 ஆச்சு, 4 வர்ணமாச்சு, 4 40 ஆச்சு, 40 400 ஆச்சு, இப்படியே போயிடுச்சு. அதாவது தொடர்ந்து டிஸ்இன்டகிரேட், அதாவது ஒரு தொடர்ந்து பிளவுகள் என்ற அடிப்படையிலேயே இந்திய சமூகம் என்பது இப்படி 4000 40,000 ஜாதிகளாக மாறிவிட்டன. ஆனால் ஒரு பொற்காலத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக இருந்தோம் என்றது போன்ற ஒரு சிந்தனை போக்கு நம்மிடம் ஆழமாக இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், என்னிடம் ஒரு நண்பர் கேட்டார், நீங்கள் புதிய ஜனநாயக புரட்சி நடத்துகிறீர்கள் என்னவென்று கேட்டார். அதற்கு எப்படி நீங்கள் எளிமையாக விளக்கடிக்க முடியும் என்று கேட்டார். நான் பல முறை குறிப்பிட்டதை தான் அவரிடம் குறிப்பிட்டேன். டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் கண்ட கனவுகளை வேறு ஒரு வழியிலே இந்திய சமூகத்தில் அமலாக்குவது தான் புதிய ஜனநாயக புரட்சி என்று குறிப்பிட்டேன். நான் இப்பொழுதும் கூட அந்த இருவரும் இந்திய ஆளுமைகளுக்கு நாம் வணக்கம் செலுத்தியாக வேண்டும். அந்த இருவரும் ஆளுமைகளும் இந்தியாவிலே ஜாதி உருவாக்கத்தை பற்றி என்ன கருதினார்கள் என்ற கருதுகோளோடு அல்லது அவருடைய வரையறைகளோடு நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் என்று கருதுகின்றேன். முதலாவதாக உங்களுக்கு தெரியும், தந்தை பெரியார் பொறுத்தவரையிலும் அவர்கள் திரும்ப ஒரு விஷயத்தை குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார். என்னவென்றால், தமிழ் சமூகம், குறிப்பாக திராவிட சமூகம் அமைதியாக இருந்தது, ஒன்றாக இருந்தது. அந்த சமயத்தில் ஆரிய இனம் இங்கே வந்தவுடன் 4 வர்ணங்களாக பிரித்து விட்டார்கள். 4 வர்ணத்தின் தொடர்ச்சியாக நிறைய அதுவும் 4 வர்ணங்களும் பிளவுபட்டு எக்கச்சக்கமான ஜாதிகளாக உருவாகிவிட்டன என்பதுதான் அவருடைய தொடர் கருத்து மட்டுமல்ல, பல சமயங்களிலே அவர் ஜாதி என்ற வரையறையை வர்ணம் என்றே குறிப்பிட்டார். 4 ஜாதி தான் சொல்லுவார், 4 வர்ணம்லாம் சொல்ல மாட்டார். 4 ஜாதியாக பிரிச்சுட்டாங்க, 4 ஜாதி நிறைய ஜாதியாக பிரிஞ்சு போய் அப்படியே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவார். இது உங்களுக்கு தெரியும், துவக்கத்திலேயே தெரியும், இது அவ்வளவு பொருத்தமான ஒரு வரையறை இல்லை என்பது. ஏனென்றால் ஆரியர்கள் இங்கு வருவதற்கு முன்னாலோ மக்களோ நம்ம எல்லாம் ஒன்றா இல்லை. அது ஒரு மிக முக்கியமான விஷயம். எனவே ஒன்றா இருப்பார் என்ற ஒரு கருதுகோளில் இருந்து 4 பிரிஞ்சாங்க, 400 பிரிஞ்சாங்க என்று தந்தை பெரியார் கூறுவது என்பது அவ்வளவு பொருத்தமற்றது. மற்றபடி தந்தை பெரியார் அம்பேத்கருடைய ஜாதிய ஒழிப்பு என்ற அது எந்த இந்திய சிந்தனை மரபும் இன்றும் கூட நாங்கள் நம்புகின்றோம் கடக்கவில்லை. அந்த அளவுக்கு ஜாதிய ஒழிப்பிலே முன்னணியில் நின்றார்கள், அது வேறு விஷயம். ஆனால் அந்த வரையறை என்பது, தந்தை பெரியாருடைய வரையறை என்பது அந்த அளவுக்கு பொருத்தமானதல்ல. ஆனால் இப்படி எல்லாம் ஒன்றா இல்லை என்ற ஒரு மிகச்சரியான புரிதலை நீங்கள் திரும்ப சொல்கிறேன். ஜாதிய ஆய்வு வரலாற்றிலேயே முதலாக அங்கீகரித்தவர் அம்பேத்கர், அதை மறந்துடக்கூடாது. முதலாக அங்கீகரித்தவர். ஏன்னா எனக்கு தெரிந்த வரையிலும் பல்வேறு அபேதுவே போன்ற பல அவருக்கு முற்பட்ட சில ஆய்வாளர்கள், எஸ்பிஎல் போன்றவருடைய ஆய்வுகள்லாம் படித்ததற்கு பிறகு கூட நான் கூறுகின்றேன், ஜாதி ஆய்வில் அனைவரும் ஒன்றாக இருந்தார்கள் என்ற வரையறையை மறுத்து, இல்லை இனக்குழுக்களாகத்தான் இருந்தார்கள் என்றதை ஏற்றுக்கொண்ட ஒரே மாமேதை முதலாக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் அவரும் கூட அன்றைய இருந்த அந்த அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த இங்கிலாந்தில் இருந்த அந்த அகடாமிக்கல் ஸ்டடீஸிலே ஒரு கருத்தோட்டம் இருந்து கொண்டிருந்தது.
இனக்குழுக்கள் எப்படி இருந்தன என்பதை பற்றிய விவாதங்கள் அங்கே நடந்து கொண்டிருந்தன. உங்களுக்கெல்லாம் தெரியும், குடும்பம் அரசு தனித்துவத்தை பற்றி இங்கே நிறைய பதிப்புகள் 2-3 பதிப்புகள் இங்கே வந்திருக்கின்றன. குடும்பம் அரசு தனித்துவத்தை முன்னுரையிலே ஏங்கல்ஸ் ஒரு விஷயத்தை எழுதுவார். என்னவென்றால், அப்பொழுது இனக்குழுக்கள் இருந்தது என்பதை அநேகமாக பெரும்பான்மையினர் இலங்கை அந்த இங்கிலாந்தினுடைய ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் 2 வகையான இனக்குழுக்கள் இருந்ததாக தொடர்ந்து வலியுறுத்தினார்கள். நாம் ஜாதியை பற்றி பேசுகின்ற ஒவ்வொரு முறையும் அகமண முறை என்று குறிப்பிடுகிறோம். அகமண முறை என்று குறிப்பிட்டாலே இன்னொரு பக்கம் இருக்கிறது, புறமண முறை என்று. புறமண குழுக்கள் என்பது, அகமண குழுக்கள் என்றால் தனதுக்குள்ளே திருமணம் செய்து கொள்வது. புறமண குழுக்கள் என்றால் தனக்கு வெளியே, தனக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது, தனக்கு வெளியே போய் பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு இருந்துச்சு. எனவே 2 வகையான இனக்குழுக்கள் இருந்ததாக இங்கிலாந்திலே அன்றிருந்து இருந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஆழமான கருத்து. அவருடைய முக்கிய கர்த்தாவாக மேக்லன் என்பவர் இருந்தார். அந்த சமயத்தில் தான் அமெரிக்காவிலிருந்து ஒரு மார்கன் என்ற ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அவரும் ஒரு அமெரிக்காவுடைய ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார், பண்டைய சமூகம் என்பதை, ஆன்சியன் சொசைட்டி என்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அதைத்தான் ஏங்கல்ஸ் பலமுறை அந்த குடும்பம் அரசு தனித்துவத்திலே திரும்ப மேற்கோள் காட்டுகிறார். அவர் வந்ததற்கு பிறகுதான் ஒரு விஷயத்தை மிக மிக தெளிவாக வலியுறுத்தினார். அகமண முறை என்பதும் புறமண முறை என்பது எதிரெதிரானதே கிடையாது. புறமண குழுக்கள் என்று உலகத்தில் என்றுமே எப்பொழுதுமே இருந்ததில்லை. அது தான் பொண்ணு எடுக்கிறதுக்கு வெளியே போய் தான் பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இனக்குழுக்கள் எங்கேயுமே கிடையாது உலகத்தில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு இனக்குழுக்களையுமே அகமண முறையில் தான் இருக்க முடியும். ஆனால் அதற்குள்ள ஒரு சப்குரூப் தான் புறமண முறை. இப்போ உதாரணமாக, இப்போ நம்ம முதல்ல புறமண குழுக்கள்னு தெளிவாக சொன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பங்காளி, நாடாரில் சொக்காரம்பாங்க, இந்த நகரத்தாரில் இல்லம் கோயிலும்பாங்க, ஏன்னா அந்த புலையரமத்தில் இல்லம்பாங்க, சில இடத்துல கரைங்கிறாங்க, சில இதில் குந்தும்பாங்க, சில இதில் எப்படி போய் வரிசை அப்படி நிறையா இருக்குது கரைங்க. அப்போ ஒரு கரைக்காரன் கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஏன்னா எல்லாம் பங்காளி, அவன் வெளியே தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆனால் வெளியே கல்யாணம் பண்ணால் கூட அவன் ஜாதியை தாண்டி கல்யாணம் பண்ண முடியாது. அதான் முக்கியமான விஷயம். எனவே புறமண குழுக்கள் என்பது ஒரு அகமண குழுக்களுக்குள் இருக்கின்ற சப்குரூப் என்பது மிக முக்கியமான விஷயம். இந்த உண்மையை கண்டுபிடித்தவர் மார்கன். ஆனால் அந்த சமயத்தில் லெனின் இவர் ஏங்கல்ஸ் எழுதுகிறாரு, எல்லாருமே மார்கனை பரப்புவதிலே இங்கிலாந்தில் உள்ள ஒவ்வொரு ஆந்த்ரோபாலஜிஸ்டும் கடுப்பாக இருக்காங்க. ஏன்னா அப்பொழுது உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு யுத்தம் நடந்தது. அதனுடைய விளைவாக ஒவ்வொருவனுக்கும் ஒரு அமெரிக்காரனை பார்த்தாவே தேசபக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மார்கனுடைய கருத்துக்களையே புறக்கணித்து விட்டார்கள். ஆனால் இதே கருத்து தான் இன்றைக்கு வரை கூட டாமினேட் பண்ணுது. அது வேறு ஒரு பக்கம் நடக்கட்டும். அப்போ அம்பேத்கர் இது போன்ற ஒரு சூழலில் வளர்ந்தவர் என்பதை நாம் மறுக்கக்கூடாது. ஸோ அந்த அடிப்படையில் அவரும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறார்? மேக்லன் என்ன தவறு செய்தாரோ, என்ன குறிப்பிட்டாரோ அதே போன்று இவரும் ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு தெரியும், கொலம்பியா யூனிவர்சிட்டியிலே ஜாதியை பற்றிய அவருடைய ஆய்விலே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார். இந்தியாவிலே புறமண குழுக்கள் மட்டுமே இருந்தது என்று ஆரம்பிக்கிறார். நல்லா மறந்துடக்கூடாது. அதை விட அடுத்த கட்டத்தில் ஒன்று குறிப்பிடுகிறார். அவர் அகமண குழுக்கள் என்பது இந்தியாவுக்கே அந்நியமானது என்று குறிப்பிடுகிறார். இது அடிப்படையில் ஒரு அவ்வளவு பொருத்தம் இல்லாத ஒரு வரையறை. ஏனென்றால் இங்கு அகமண குழுக்கள் தான் இருந்தன, அகமண குழுக்களுக்குள் புறமண குழுக்கள் இருந்தன. ஆனால் அம்பேத்கர் எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், புறமண குழுக்கள் தான் இந்தியாவில் இருந்தன, அகமண குழுக்கள் என்பது இந்தியாவிற்கே அந்நியமானது என்று ஆரம்பிச்சுட்டு அடுத்த என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்தியாவிலே புறமண குழுக்கள் அகமண குழுக்களாக மாறியது தான் ஜாதியத்தின் தோற்றம் என்று முடிக்கிறார். இப்படி புறமண குழுக்கள் தாங்கள் அகமண குழுக்களாக மாறுவது செய்கின்ற செயலை முதலாக பிராமணர்கள் செய்தார்கள். இதை பார்த்து கொண்டு இமிட்டேட் பாவனை போன்று சத்திரியர்கள் செய்தார்கள் அல்லது வைசியர்கள் செய்தார்கள், கடைசியில் பஞ்சமர்கள் செய்தார்கள். இப்படி ஒவ்வொருவரும் தங்களை அகமண குழுக்களாக வேலியிட்டு கொண்டதுதான் 4 வர்ணங்களாகவும் ஜாதிகளாகவும் மாறியது என்று குறிப்பிடுகிறார்கள். உங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் விவாதம் பண்ணும்போதே தெரியும், அம்பேத்கர் உடைய கருத்து என்பது அவ்வளவு பொருத்தமானதல்ல. ஆனாலும் பொருத்தமில்லை இல்லை என்று குறிப்பிட்டாலும் கூட அன்றைய இங்கிலாந்துடைய படிப்பாளிகள் மத்தியிலும் இன்று வரையிலும் கூட ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிற ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் கருத்தை தான் அவர் இங்கே வலியுறுத்துகின்றார். அந்த அடிப்படையிலே அது ஒரு பிரச்சனை. இதுவும் கூட ஒரு முக்கியமான கருத்து. ஏன் பிராமணர்கள் தன்னை அகமண குழுக்களாக மாற்றிக்கொண்டார்கள் என்பது ஒரு வேறு விஷயம். அதை பிறகு பார்ப்போம் என்று அம்பேத்கர் எழுதுகிறார், அந்த கட்டளை எழுதுகிறார். ஏன்னா ஸோ வி கேன் லுக் இட் ஆஃப்டர்ங்கிறாரு. ஏன்னா அவர் சொல்கிறாருன்னா, ஒரு விஷயம் என்னன்னா, அம்பேத்கருடைய பிற்கால கட்டுரைகள் கூட ஏன்
பிராமணர்கள் தங்களை அகமண குழுக்களாக மாற்றிக்கொண்டார்கள் என்பதற்கான எந்த வரையறையும் பிறகு கூட ஒரு எழுதுவதற்கான வாய்ப்பில்லை. என்றால் உங்களுக்கு தெரியும், அவரது வாழ்நாள் முழுமையிலுமே யுத்தத்திலேயே வாழ்ந்தவர். அந்த யுத்தத்திலே வாழ்ந்த மனிதர் இந்த அளவுக்கு ஒரு எத்தனையோ வால்யூம் புத்தகங்களை படைத்திருப்பார் என்பதே ஆச்சரியமான விஷயம். எனவே அதை பற்றி பிறகு எழுதவில்லை. ஆனால் அவர் எழுதுகிறார் அந்த கட்டுரையிலே, நாம் லெட்டஸ் லுக் இட் ஆஃப்டர்னு எழுதார், பின்னாடி நாம் இதை பற்றி பார்ப்போம் அப்படின்னாரு. ஆனால் ஒரு வகையில் பார்த்தா தோழர் சொல்கிற மாதிரி அதான் முக்கியமான கேள்வி. ஏன் பிராமணர்கள் புறமண குழுக்களாக இல்லை, புறமண குழுக்களாக இருந்தால் கூட தங்களை ஏன் அகமண குழுக்களாக மாற்றிக்கொண்டார்கள் என்று சொல்லுவது தான் அவருடைய எல்லா தர்க்கத்திற்கும் அடிப்படையான விஷயம். எனவே அதை விளக்கி இருக்க வேண்டும், ஆனால் விளக்கவில்லை, பல்வேறு காரணங்களாக இருக்கலாம். எனவே டாக்டர் அம்பேத்கருடைய வரையறையும் கூட ஜாதிய உருவாக்கத்திலே ஒரு இடைவெளியை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இப்பொழுது நாம் பிரச்சனைக்கு போவோம். இப்போனா சரி, என்ன வந்துச்சு? அன்றைக்கே இனக்குழுக்கள் இருந்துச்சு. தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிட்டது போன்றோ அல்லது அம்பேத்கர் குறிப்பிட்டது போன்றோ எல்லாரும் ஒன்றாவும் இல்லை, புறமண குழுக்களாகவும் இல்லை, அகமண குழுக்கள் இருக்கின்றன. இந்த சாரி கொஞ்சம் இதில் பார்த்தா தெரியும், இதுதான் ஒரு அகமண குழுக்கள்லாம், இதுக்குள்ளே தான் புறமண குழுக்கள் இருக்க முடியும், இது தனியாக இருக்கவே முடியாது. இது மிக முக்கியமானது, இதுதான் விஷயம். சரி, இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், ஐரோப்பிய நாடுகள் இருந்த இது போன்ற இனக்குழுக்கள் எல்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லி அந்த புத்தகத்தில் எழுதுறாரு. யார்? குடும்ப வளர்ச்சி தனிச்சுவத்தில் ஏங்கல்ஸ் என்ன எழுதுறாருன்னா, ஐரோப்பிய நாடுகள் இருந்த இனக்குழுக்கள் என்ன வாச்சுன்னு எழுதுறாரு. என்னவாச்சுன்னா, படிப்படியாக அந்த இனக்குழுக்கள்லாம் அழிக்கப்பட்டு அங்கே தேசிய இனங்கள் உருவாகினான்னு எழுதுவார். ஒரு தேசிய இனம்னா ரோமானிய தேசிய இனம், இன்னொன்று கிரேக்க தேசிய இனம், இன்னொன்று ஜெர்மானிய தேசிய இனம், 3 தேசிய இனங்கள் எப்படி உருவாச்சு அப்படின்னு எழுதுவார். ஆனால் இங்கே என்ன ஆச்சுங்கிறத பற்றிய ஆய்வுகள் ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னு கேட்டால், மார்க்சியவாதிகள் தான் நம்ம அதிகமாக பேசுகின்றோம். ஆனால் இந்த இனக்குழுக்கள் என்னவாகின அப்படிங்கிறத பற்றிய ஆய்வுகள் யாரும் பண்ணல. மற்றவங்களை விட்டுருங்க, இடதுசாரிகள் பொதுவாக மார்க்சியவாதிகள் செய்யவே இல்லை என்பது மிக முக்கியமான விஷயம். சரி, இப்போ பார்ப்போம். இப்போ தான் எனக்கு என்ன ஒரு வசதியாக போச்சுன்னா, எனது அன்பு தோழர் ஜேபி அவர்கள் ஆரம்பித்தது போன்று இனக்குழுக்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இனக்குழுக்கள் இங்கே என்ன ஆச்சு? அந்த நாட்டில் வெளிநாட்டில் அழிஞ்சு போச்சுக்கிறார் எங்கள் சொல்லார். இங்கே என்ன ஆச்சுன்னு காக்கிறது தான் நம்முடைய மிக முக்கியமான விஷயம். இப்போ இனக்குழுக்கள் என்ன தெரியும்? ஒவ்வொரு இனக்குழுவும் தனக்குள் மட்டுமே திருமணம் செய்து கொள்ளும். ஆனால் அதுக்குள்ளே இருக்க பங்காளிக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க முடியாது, வெளியே தான் கல்யாணம் பண்ணணும். இந்த புரிதலோடு நம்ம அடுத்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்போ எனக்கு முன்னாலே பேசிய பேராசிரியர் ரகுபதி அவர்கள் விஷயம் குறிப்பிட்டார்கள். ஒவ்வொரு அரசுகளும் இங்கே தலையிட்டு கொண்டே இருக்கின்றன. வெள்ளையர்கள் கூட இங்கே பிசி, எஸ்சி, நான் பிராமின்லாம் பிரிவினை பண்ணாங்க. நாங்கள் ஆனால் இதெல்லாம் விட மிக மிக மோசமான ஒரு விஷயத்தை வெள்ளைக்காரங்க பண்ணாங்க. அதான் முக்கியமான விஷயம். 1851 சென்சஸ் ஆரம்பிக்கிறாங்க. நம்முடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இங்கே ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயத்தில் இங்கிலாந்தில் எடுக்கிறாங்க. இங்கிலாந்தில் ஒரு சரத்து சேர்க்குறாங்க. என்னென்னா, அவர்கள் என்ன மதம் என்று ஒரு வரையறை சேர்க்குறாங்க. உடனே இங்கிலாந்தில் மிகப்பெரிய போராட்டம். மதங்கதமெல்லாம் பேசாத, உனக்கு கேட்டால் நான் பொருளாதார குறியீடு மட்டும் கேளு, சும்மா மதம் டப்பா டான்ஸ்லாம் கேட்காதங்கிறாங்க. உடனே என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருக்கின்ற அரசாங்கம் அந்த மதங்கிற கிரிட்டீரியாவை விட்டுறான். ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவில் அவங்க சென்சஸ் எடுக்கிறாங்க. அதில் என்னென்ன எடுக்கிறான்னு தெரியுங்களா? மதம், ஜாதி, பிராந்தியம், மொழி எல்லாம் எடுக்கிறான். இதுதான் முக்கியமான விஷயம். அங்கு மதம் என்ற ஒரு கிரிட்டீரியா கூட ஏற்றுக்கொள்ளாத வெள்ளை அரசாங்கம் நமது இந்திய சென்சஸில் எடுக்கிறான். அதற்கு பிறகு தெரியும், அதுக்கு அடுத்து ஒரு 1871 எடுக்கிறாங்க. அதை எடுத்து கொஞ்ச நாளில் ஒரு 20 வருஷத்துக்குள்ளேயே 1906 இந்தியா முழுமையில் உள்ள எல்லா கேஸ்டையும் ஸ்டடி பண்ணுறாங்க. நார்த் ஈஸ்ட், தமிழில் கூட தெரியும், தென்னிந்தியாவில் கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் இன் சவுத் இந்தியா தஸ்டன் எழுதுறாரு. ஒரு முக்கியமான புக்கு. அந்த புக்கில் நீங்கள் முன்னூரை படித்தவொடனே உங்களுக்கு தெரியும், முன்னூரை பார்த்தோன்னே ஒரு விஷயம் புரியும். என்னென்னா, மண்டை ஓடம் கூட அரைச்சி பண்ணுறோம். அது எவ்வளோ பெரிய கிரிமினல் வேலை பாருங்கள். நாங்கள் ஜாதிகளோ இனக்குழுக்களோ இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இந்த மக்களை இங்கே இருக்கின்ற மக்களை எந்த அளவுக்கு அவன் பிரித்து வச்சுருக்கான்னு கேட்டால், பறையரோட மண்டவோடு, அவங்களோட மூக்கு சைஸு, ஐயருடைய மண்டவோடு, அவருடைய மூக்கு சைஸு, இதெல்லாம் ஆராய் பண்ணுவோம். இந்த ஆந்த்ரோபோமெட்ரி அங்கே நடக்கவே இல்லை. அது முக்கியமான விஷயம். இங்கே இங்கிலாந்தில் ஆங்கிலோ சாக்சன் எப்படி இருக்காங்க, ஐரிஷ்காரன் எப்படி இருக்கான், செமிட்டிக் எப்படி இருக்கான்னு பண்ணவே இல்லை. அங்கே பண்ணால் வெட்டி எறிஞ்சிருப்பான், கலவரம் நடந்திருக்கும். ஆனால் இங்கு அவனால் துணிச்சலாக செய்ய முடிகிறது. துணிச்சலாக செய்வதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஏனென்றால் இங்கே இருக்கின்ற இந்த இனக்குழுக்களை பெர்மனண்டாகவே அப்படியே வேறுபடுத்தி காமிக்கிற ஒரு உள்நோக்கமும் இருந்தது. ஆனால் கூட இந்தியாவில் உள்ள ஜாதிகளை முதலாக வகைப்படுத்துதல், பட்டியலிடுதல் என்ற மகத்தான பணியை அந்த விஷயத்தில் ஆரம்பிக்கிறாங்க.
இது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா வெள்ளைக்காரர்கள் ஜாதி இங்கே உருவாக்கலை, ஆனால் ஜாதிகள் இங்கே இறுகுவதற்கான முக்கியமான புள்ளிகளை அவர்கள் துவக்கி வைத்தார்கள் என்பதை நாம் மறக்கவே கூடாது. இந்த அடிப்படையில் இப்போ நம்ம மறுபடியும் பழைய கேள்விக்கு போவோம். இங்கிருந்த ட்ரைப்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியை நாம் தொடர்வதற்கு முன்னால் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேஸ்டுடைய ஸ்ட்ரக்சர் சிலது மட்டும் நம்ம பார்த்துட்டு அதுக்கு பிறகு நான் போகலான்னு நினைக்கிறேன் சுருக்கமாக. முதலாவதாக ஐயர் எடுத்துக்குவோம். ஐயர்னா தெரியும், பிராமின்னு பார்க்காதீங்க, பிராமின் வர்ணத்தை விட்டுருங்க. ஒரு ஐயர்னா ஐயரில் நிறைய பிரிவு இருக்குது, உங்களுக்கு தெரியும், எக்கச்சக்கமான பிரிவு இருக்குது. தெலுங்கு பிராமின் இருக்காங்க, கர்நாடக பிராமின் இருக்காங்க, நிறைய பிராமின் இருக்காங்க. நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்முடைய நந்தனாரை வந்து நெருப்பு குளிக்க சொன்னேன். தில்லைவாழ் அந்தனர் எடுத்துக்கோங்களேன். தில்லைவாழ் அந்தனர் என்ன தெரியுங்களா? குரூப் தெரியுமா? அவங்க என்ன தெரியுங்களா? வாஜ்பாய் இருந்தார்ல, அதே இனக்குழு, மறந்தது என்ன, அதே பிரிவை சார்ந்தவங்க அவங்க. அந்த வாஜ்பாய்ங்கிற ஒரு பிராமின் கூட்டம், அவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்குவாங்க, வேறு எங்கே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அது வந்து உள்ள அவர்களுக்குள் கோத்திரங்கள் இருக்குது. கோத்திரம்னா தெரியும் உங்களுக்கு. கோத்திரங்கள் திரும்பவும் நான் சொல்கிற மாதிரி புறமண குழுக்கள். ஏன்னா கௌடில்ய கோத்திரம், ஏன்னா அப்புறம் வந்து நிறைய கோத்திரம் இருக்குது. விஸ்வாமித்திர கோத்திரம் நிறைய இருக்குது. விஸ்வாமித்திர விஸ்வாமித்திரக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கௌடில்ய கோத்திரம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. புரியுங்களா? இது மாதிரி ஒவ்வொரு கோத்திரங்களும் தங்கள் கோத்திரத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனால் எங்கே கல்யாணம் பண்ணாலும் அந்த வாஜ்பாய்ங்கிற ஐயருக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க முடியும். வாஜ்பாய் என்ற அந்த பல்வேறு இனக்குழுக்களுக்கு மத்தியில் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். இது ஐயருக்கு மட்டும் கிடையாது. நகரத்தார் எடுத்துங்க. நகரத்தார் உங்களுக்கு தெரியும், கோயில், நம்ம ஊர் பக்கம் கோயில் இருக்காங்களா, கோயிலுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. கோயில்னு வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு கோயில் இருக்கும், ஒவ்வொரு கோயிலும் பங்காளி, ஒவ்வொரு கோயிலுக்கும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. குலதெய்வம் அவங்க கோயில்னு சொல்கிறாங்க. உங்கள் கோயில் என்ன கேட்பாங்க? குலதெய்வம் கேட்குறப்ப கேட்பாங்க, உங்கள் கோயில் என்னென்னு கேட்டால் வைரம் கோயிலா? ஐயா வைரம் கோயில் நீங்களாம் நம்மளாம் பங்காளிப்பா பண்ண முடியாது. எங்கே பண்ணாலும் சரி. அப்போ கோவிலுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கோயிலுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, தவிர நகரத்தை தாண்டி எவனும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா அப்படியே டிட்டோ வந்து உங்களுக்கு என்ன தெரியும், ஒரு இனக்குழு கூட அப்படியே மாடல். ஒரு இனக்குழு என்ன பண்ணிச்சோ அதே தான் இங்கே நிற்கிது. சரி, ஓகே, இது ஒரு கட்டம். இதற்கு அடுத்து போமே கல்லர். எனக்கும் எனது அன்பு தலைவர் அரங்க குணாவுக்கும் நெருங்கிய மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம். அங்கே ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய வேடிக்கை நடக்கும். என்னென்னு கேட்டால், இப்போ நாங்கள்லாம் பணியாற்ற பகுதி, எங்கள் தலைவர் அரங்காவும் ஒர்க் பண்ண பகுதி இந்த ஒரத்தநாடு கோநகர் நாட்டு கல்லர்னு இருப்பாங்க. கோநகர் நாட்டு கல்லர் 16 பேர் 16 ஊரில் இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சோழகர், கலிங்கராயர், காடு ஒட்டியார், இது மாதிரிலாம் ஒரு குரூப் இருப்பாங்க. இவர்கள் யாரும் கலிங்கராயருக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். ஏன்னா அப்புறம் வந்து சோழிக்கல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். ஆனால் எல்லாருமே இந்த 16 ஊரில் கல்யாணம் பண்ணிக்க முடியும். இது பார்த்தோம் உங்களுக்கு என்ன தெரியுது? பளிச்சுன்னு புரியுது. என்ன புரியுது? இவங்கெல்லாம் ஒரு ட்ரைப்ஸு. இதே மாதிரி பக்கத்தில் ஒரு ட்ரைப்ஸ் இருந்துச்சு. இப்போ ஒரத்தநாட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஒரத்தநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து கோநகர் நாட்டு கல்லருமாங்க. இவங்க அந்த கோநகர் நாட்டுக்குள்ள கல்யாணம் பண்ணி இப்போ வரைக்கும், இப்போனா ஒரு 40-30 வருஷம் வரைக்கும். நாங்கள் 80களில் போகிறப்ப அப்படி தான் இருந்துச்சு இல்லையா? நாராயணா எங்கள் ஊருக்குள்ள கல்யாணம் பண்ணார். ஏன்னா அந்த ஒரு ஊருக்குள்ள கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பக்கத்தில் ஈச நாட்டு கல்லர்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஈச நாட்டு கல்லரும் இந்த நாட்டு கல்லரும் பொண்ணுக்க மாட்டாங்க. முக்கியமான விஷயம் பாருங்களேன், ஈச நாட்டு கல்லரும் இவரும் பொண்ணுக்கவே மாட்டாங்க. அங்கேயும் இதே மாதிரி அகமண குழுக்கள் புறமண குழுக்கெல்லாம் இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அம்பு நாடு கல்லர் தான் தொண்டமான் ராஜாவுக்கு நெருக்கமான உறவு. எங்கள் ஊரில் ஒரு பழமொழியே இருக்குது, அம்பு நாட்டுக்கல்ல அறுத்து காட்ட மாட்டான் அப்படிம்பாங்க. எப்படின்னா அம்பு நாட்டு பெண்கள் வந்து விதவை திருமணம் செய்ய மாட்டாங்க. எனவே அவங்க ஒரு குரூப்பாக இருந்தாங்க. இவர்கள் எல்லாம் தனித்தனி குரூப்புகளாக இருந்தாங்க. ஆனால் இன்று ஒரு 30 வருடத்துக்குள்ளேயே எல்லா கல்லரும் எல்லாத்தையும் பொண்ணு விடுறாங்க. ஆனால் எது நீடிக்க தெரியுங்களா? எது நீடிக்குன்னா, சோழகர் இன்றைக்கு வரைக்கும் சோழகர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். ஆனால் அம்பு நாடு கொடுக்குறாரு, ஈச நாட்டுக்கு தர்றாரு, எல்லா நாட்டுக்கும் தர்றாரு. ஸோ பல்வேறு இனக்குழுக்களாக இருந்தவங்க ஒரு அளவுக்கு ஒன்றாகி அடுத்த இடத்துக்கு போகிறாங்க. இது ஒரு நிகழ்ச்சி இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக போனால் உங்களுக்கு தெரியும் கொங்கு மண்டலத்தில் இதுக்கு அடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கூட்டங்கள் நிறைய இருக்குது. ஆந்தை கூட்டம், காடை கூட்டம், நிறைய கூட்டம் இருக்குது. காடை கூட்டம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, ஆந்தை கூட்டம் செய்ய மாட்டாங்க. ஆனால் இப்போ அந்த ஒரத்த நாட்டில் இருக்காங்கல்ல, நாங்கள்லாம் கோநகர் நாட்டு கலருங்க, நாங்கள்லாம் வந்து அம்பு நாட்டு கலர்னு சொல்கிற அளவுக்கு இங்கே இருக்காது. அகமண முறை என்பது பெரிய வட்டமாயிருச்சு. அங்கே வந்து புறமண குழுக்கள் மட்டும்தான் தெரியுது எல்லாருக்குமே. ஆனாலும் இது எல்லாமே கிட்டத்தட்ட 120 கூட்டங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கொங்கு வேளாளர். இந்த 120 கூட்டமும் ஒரே ஒரு ட்ரைப்ஸ் வந்து வந்திருக்க வாய்ப்பு கிடையாது. நிறைய ட்ரைப்ஸ் கலந்துருக்காங்க. கலந்ததுக்கு பிறகு அந்த வெளிவட்டம் இருக்குல்ல, கோநகர் நாட்டு கல்லர் அல்லது அம்பு நாட்டு கல்லர் அல்லது வந்து ஈசல் நாட்டு கல்லருங்கிற மாதிரிலாம் மறைஞ்சு போச்சு. எஞ்சிருக்கிறது என்னென்னா புறமண குழுக்கள் மட்டுமே 120 இருக்குது. இப்போ இது அடுத்த கட்டத்தை மாதிரி போகுது. இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முக்குளத்தூர் எடுத்துங்களா. முக்குளத்தூர் ஒரு கேஸ் கிடையாது. ஆனால் இப்போ பேப்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பொண்ணு கேட்குறப்ப கேட்குறாங்க,
முக்குளத்தூர் இஸ் ப்ரிஃபரபிள், தேவர் இஸ் ப்ரிஃபரபிள்னு போகிறோம், ஒரு ஐக்கியம் போகிறோம். இதில் என்ன பெரிய வேடிக்கைன்னு கேட்டால், கல்லறே நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஃபெடரேஷன், பல்வேறு இனக்குழுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரைப்ஸ், ஒரு ஃபெடரேஷன். இதே மாதிரி தான் அகமுடையர், ராஜகுல அகமுடையர், அந்த பல்வேறு வகை பேர் இருக்காங்க. இவங்களாம் சேர்ந்து ஒரு ஃபெடரேஷன். மறவர், அது கொண்டையங்கட்டி மறவர், பல்வேறு ட்ரைப்ஸ் சேர்ந்து அவங்க ஒரு ஃபெடரேஷன். இந்த ஃபெடரேஷன்லாம் சேர்ந்து கான்ஃபெடரேஷன். இது பெருங்கூட்டமைப்பை நோக்கி போகிறாங்க. இது ஒரு விஷயம் வந்திருக்கு. இது கொஞ்சம் வருங்காலத்தில் இதில் கூட ஒரு ஐக்கியம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 4வது வடிவம். இதற்கு அடுத்தபடியாக எளிமையான உதாரணம் எடுத்துங்களேன், பறையரின மக்கள் எடுத்துங்க. நான் அதிகமாக ஆய்வு பண்ணுறதுனால நான் சொல்கிறேன். அவங்கள்ட்ட என்னுடைய நண்பர் எங்கே இருக்கார், அவர்கிட்ட கேட்டேன், நான் மூக்கேர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எங்கே பொண்ணு எடுப்பீங்க கேட்டேன். அவர் சொன்னால் 64 தேசத்தில் எடுப்போம் சொல்லுவாருங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழகத்தில் எந்த பகுதிகளும் அவர்கள் எடுக்க முடியும், பொண்ணு எடுக்க முடியும், பொண்ணு எடுக்க முடியும். பறையர் என்ற ஒரு பெரிய வரையறைக்கில் எடுக்க முடியும். அதில் எஞ்சினிக்கிறது என்னதுன்னா பங்காளி மட்டும்தான். பங்காளினா ரொம்ப பங்காளி இருக்காங்க, நெருங்கிய பங்காளி இருக்காங்களா, அவர்களை தவிர அவர்கள் எங்கே அவங்களுக்கு அகமண முறையும் கிடையாது. அகமணா அந்த பெரிய வட்டம் இருக்குல்ல, பறையர் என்ற வட்டத்தை தவிர உள்ளுக்குள்ளே அந்த அம்பு நாடு மாதிரியோ மற்றெல்லாம் கிடையாது. புறமண குழுக்கள் நேமும் கிடையாது, வந்துடாது. அந்த நேம் கூட விட்டுட்டாங்க. விட்டுன்னா உடன் பங்காளியும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. உடன் பங்காளினா அண்ணன் தம்பி, சித்தப்பா மக்கள், பெரியப்பா மக்கள், அவங்க கல்யாணம் பண்ணாமா, மற்ற எல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க. இதுதான் ஏங்கல் சொன்னார் தெரியுங்களா, இனக்குழுக்கள்லாம் அழிந்து அந்த இடத்தில் பிரதேசத்தின் அடிப்படையில் தேசிய இனங்கள் உருவாச்சு சொன்னாங்கல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக இருக்காது தெரியுங்களா, பறையரின மக்கள் தான். எல்லா இனக்குழுக்களும் இருந்துச்சு. நீங்கள் கூட கேட்கலாம், இப்படி உண்மையில இனக்குழுக்கள் இருந்துச்சாங்களா அப்படின்னு கேட்டோன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம். எட்கர் தஸ்டனுடைய புக்கு படிங்கண்ணே. 1906 அவர் ஆய்வு பண்ணுறாரு. அவர் எழுதாரு, பறையர்களிடம் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அகமண குழுக்கள் இருக்குங்கிறாரு. அகமண குழுக்கள்லாம் நம்ம சொன்ன மாதிரி தான். அம்மா பறையர், சோழிய பறையர், கட்டி பறையர், முரசு பறையர், நிறைய ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. இவர்கள்லாம் அவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கல. 1906 வரைக்கும் கூட, 1906 வரை கூட முரசு பறையருக்குள்ள கல்யாணம் பண்ணிக்காங்க. சோழிய பறையர்களுக்கு சோழிய பறை தான். சோழிய பறையர் தான் யார், சங்கு பறையர். சங்கு பறையர் தான் இவர் யார், நக்கீர், அவரை பற்றி இருக்குதுன்னா. ஸோ இவங்க எல்லாம் யார், தனித்தனி இனக்குழுக்களாக இருந்து 96 இருக்காங்க, 1906 இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லாம் ஒன்றா கலந்துட்டாங்க. இப்போ என்ன விஷயம்னா, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் கேட்குறேன், இனக்குழுக்கள் வடிவத்தில் அப்படியே குளம் கோத்திரம் இருக்குது, பிராமின்னு ஒருத்தர் இருக்காங்க. அதற்கடுத்து கொஞ்சம் இணைஞ்சி போனால் கல்லர் இருக்காங்க. அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக உள்ள யார், இந்த கொங்கு வேலை இருக்காங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் மறைஞ்சு போய் எல்லாம் ஜனசமூகமாக ஒரு சிவில் சொசைட்டியாக மாறினா பறையர் இருக்காங்க. இதே மாதிரி ஸ்டேஜில் வன்னியர் இருக்காங்க, நாடார் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு இப்போ நான் கேட்குறேன், நான் இந்த அடிப்படையில் இனக்குழுக்கள் ஒன்றிணைந்து கொண்டே வருவது முற்போக்கா பிற்போக்கா? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு நினைக்கிறேன். முற்போக்கு. அப்போ ஜாதி என்பது துவக்கத்தில் முற்போக்கான விஷயம். சரி, இந்த முற்போக்கில் கூட பழைய வடிவத்திலேயே தன்னை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற பிராமணர்கள் முற்போக்கானவர்களா? ஆனால் பல இனக்குழுக்கள் ஒன்றாக இணைந்து ஜனசமூகமாக மாறிவிட்ட பறையரின மக்கள் முற்போக்கானவர்களா? 2வது கேள்வி, எது முற்போக்கானது? யார? பறையர் தான் முக்கியமானது. ஏன்னு கேட்டால், நான் அந்த காலத்து ட்ரைபிள் மாதிரியாக இருக்கிறவன் எப்படி முற்போக்காக இருக்க முடியும்? காட்டுமிராண்டி லெவல்லே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவன் எப்படி முற்போக்காக இருக்க முடியும்? ஆனால் இந்தியாவோட துரதிஷ்டம் என்னென்னு கேட்டால், நான் ட்ரைபலாகவே இருக்கிறவங்கிறவன் முற்போக்கு நம்ம சொல்கிறோம். கொடுமையான விஷயம் தான். நீங்கள் ரொம்ப முற்போக்குங்க. இல்லை, பெரிய வேடிக்கை என்ன தெரியுங்களா, இந்த முற்போக்கு சாதின்னு சொல்கிறாங்க தெரியுங்களா, ஃபார்வர்டு கேஸ்ட்டுங்களாங்களா, அவங்க அவ்வளோ பற்றி இது இருக்குது. ராஜுக்கள்கிட்ட அப்படியே இருக்குது. ராஜுக்கள்கிட்ட கோத்திரம் அப்படியே பார்க்குறாங்க, ரெட்டியார்கிட்ட பார்க்குறாங்க, அப்புறம் ஐயர்கிட்ட பார்க்குறாங்க, செட்டியார்கிட்ட பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் எல்லாருமே எஃப்சி. அது யார், நான் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, நான் என்ன அர்த்தத்தில் சொல்லணும்னு புரிஞ்சுக்கோங்க. நான் காட்டுமிராண்டியாகவே இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பவன் இந்தியாவிலே முற்போக்கு என்று நமது மனங்களிலே ஆழமாக பதிய வைத்திருக்கிறார்கள். ஆனால் இனக்குழுக்கள் மரபுகள்லாம் உடைத்து மாபெரும் ஜனசமூகமாகவும் ஒரு தேசிய இனமாகவும் உயர்ந்து கொண்டிருக்கின்ற நமது மக்களை நாம் தாழ்த்தப்பட்டவர்கள் நம்மை அழைத்து கொண்டிருக்கோம். அதை மற்ற அழைக்கிறோம். இதுதான் சோகம். மிகப்பெரிய சோகம் என்னன்னு கேட்டால், எது முற்போக்கானது சொல்லணுமோ, எது நாகரிகமான மக்கள் என்று சொல்ல வேண்டுமோ, அதை இப்படி ஆக்கிட்டு எது காட்டுமிராண்டியில் உள்ளவனை போய் நம்ம முற்போக்கு என்ற லெவலுக்கு கொண்டு போய்டும். அது என்னென்னா நம்முடைய ஊடகங்கள் மற்ற விஷயங்கள். நமது குரலை இங்கே அதிகமாக எழுப்பாதது ஒரு மிக முக்கியமான காரணம். இதோட எடுத்துப்போம். இதுக்கு அடுத்து போவோமே, இதற்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு நான் போக வேண்டியது. என்ன விஷயம்னா, தமிழகத்தில் உங்களுக்கு தெரியும், இது போன்ற இனக்குழுக்கள்லாம் இணைஞ்சு நான் முடிச்சிடறேன், வேகத்தில் முடிச்சிடலாம் நினைக்கிறேன். சாரி, 10 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். சாரி. இந்த மாதிரி இனக்குழுக்கெல்லாம் இணைஞ்சு உருவானதுக்கு பிறகு இன்னொரு கட்டம் உருவாகிறாங்க.
இது அங்கேயும் உருவாகுது, வட இந்தியாவில் உருவாகுது, இங்கேயும் உருவாகுது. என்ன உருவாகுதுன்னா 4 வர்ணங்கள். தந்தை பெரியார் சொல்வது போல் 4 வர்ணங்கள் என்பது ஜாதி கிடையாது. 4 வர்ணங்கள் என்பது இது போன்ற பல இனக்குழுக்களை இணைந்து உருவான ஜாதிகளுடைய தொகுப்பு. அது முக்கியமான விஷயம், மறந்துக்கூடாது. இப்போ பிராமணன் இங்கே ஒரு பிராமணன் கிடையாது, பார்ப்பனன்னு ஒரு ஜாதி இருக்குதான், பிராமணர்னு ஒரு ஜாதி இருக்குதா? பிராமணர்னு ஜாதியே கிடையாது, பல்வேறு ஜாதிகள் இருக்குது. ஏன்னா ஐயர், ஐயங்கார், தென்கலை, வடகலை, இது மாதிரி பல ஜாதிகள் சேர்ந்தது தான் பிராமணர் வர்ணம். பிராமண ஜாதியே கிடையாது, பிராமணங்கிறது வர்ணம், அது ஒரு தொகுப்பு. அதே மாதிரி சத்திரியர் எடுத்துங்களேன். சத்திரியர் யார் கேட்குறாங்க? இன்றைக்கி தமிழ்நாட்டில் மல்லர் சத்திரியர் என்ன சொல்லுங்களா? என்ன சொல்லலாம்? மல்லர் சத்திரியர் கேட்குறது டிமாண்ட் பண்ணுங்க. நாடார் சத்திரியர் இருக்காங்க. அப்புறம் யார் கேட்குறாங்க? அப்புறம் யார் சொல்லலாம்? வன்னியர் சத்திரிக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் ஒரே கேட்டகரி, இவங்கெல்லாம் ஒரே கேஸ்ட் கிடையாது, அது சத்திரிய வர்ணத்தில் உள்ள ஒரு கேட்டகரிஸ். இதே மாதிரி அது வேறு விஷயம். ஐயா நான் போகவே இல்லை, எங்கள் சீனியர் கொடுத்துட்டு நான் வந்து உடனே இப்போதைக்கு வரல, அவர் அடுத்த காலத்துக்கு கொண்டு வர்றாரு. ஆச்சா, அப்போது இதையெல்லாம் வந்து ஒரு வகையில் பாருங்கள், ஜாதிகள் வந்து இனக்குழுக்கள் ஜாதிகளாக மாறுறது ஒரு முற்போக்கு என்றால், இது போன்ற 400 ஜாதிகள் 4ஆக பிரிக்கப்படுவது அல்லது ஒன்றிணைக்கப்படுவது முற்போக்கா பிற்போக்கா? பயங்கர முற்போக்கு. அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒன்று தெரியும், வர்ணங்களை பற்றிய விஷயங்களில் நம்ம சொல்கிறோம், நம்ம சொல்லியிருக்கோம் வர்ணங்களை எதுக்கணும் ஒதுக்கணுங்கணும். ஆனால் வர்ணத்தை உருவாக்குற ராஜா அப்படின்னு பயங்கர பாராட்டுறாங்க. ஏன் பாராட்டுறாங்க? மக்களை வந்து எதுக்கிற மாதிரி தான் பாராட்ட மாட்டானே, எல்லாருமே பாராட்டுறாங்க. 4 வர்ணத்தை நீ காப்பாற்றுற ராஜா அப்படின்னு ராஜாவை போல் தள்ளுறான். ஏன் பண்ணுறான்னு கேட்டால், அவனை ஒரு யூனிட்டிக்கான ஒரு ஐடென்டிக்கான ஒரு சகாப்தத்தை உருவாக்குது. அதனால் அவன் பாராட்ட முடியுது. அந்த அடிப்படையில் வர்ணம் என்பது ஒரு முற்போக்கான நடவடிக்கை. இதை விட 9ஆம் நூற்றாண்டிலிருந்து வெள்ளைக்காரங்க வந்த வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. இதுதான் மிக மிக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். என்னென்னா, வழங்க இடங்கள்னு ஒன்று பிரிவு விடுறாங்க. கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டில் இந்த 4 வர்ணம் அழிஞ்சிருது. அதை பற்றி நிறைய நான் தரேன் உங்களுக்கு. அதை பற்றி நிறைய பிரச்சனை வருது. 4 வர்ணங்கள் அழிஞ்சு போச்சுன்னு ஒரு புலவர் பாடுறாரு. ராஜா அப்படி அழிஞ்சு போச்சுன்னா கவலைப்படுறாரு. அதே டைம் தான் பிற்கால சோழர் ஆட்சியில் வழங்க இடங்கள் 2 பிரிவு வருது. இந்த 2 பிரிவில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து அனைத்து ஜாதியிலும் 2ஆக பிரிச்சுட்டாங்க. ஒரு ஜாதி வழங்கல் நிற்கிறாங்க, ஒரு ஜாதி இடங்கள் நிற்கிறாங்க. 4 என்பது இப்பொழுது பைப்போலராக மாறிச்சு, 2 ஆயிடுச்சு. வழங்கையெல்லாம் பெரும்பான்மை யார் இந்த பக்கம் இருந்தாங்கன்னா அரசுக்கு ஆதரவாக இருந்தாங்க, இடங்கள்லாம் பெரும்பான்மை என்னென்னா எதிர்பக்கம் இருந்தாங்க. ஆனால் நான் அந்த டைமில் சோழ ஆட்சிகள் இருந்தால் யார் பக்கம் நின்று பண்ணிக்கிறீங்க? சோழர் ஆட்சி காலத்தில் அரசுக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னா வழங்கையில் இருந்தாங்க, அரசுக்கு எதிராக இருந்தாங்கன்னா இடங்களில் இருந்தாங்க. நம்ம இப்போ இருந்தால் யார் பக்கம் நின்றுப்போம்? ஆமாம், இடங்கை பக்கம் தான் நின்றுப்போம். ஏன்னா ஆனால் ஒரு 11 நூற்றாண்டு காலம் இங்கே பயங்கரமாக சண்டை நடந்த ஒரு நிகழ்ச்சி. வெள்ளைக்காரங்க வரப்போ பிரச்சனை இருக்குது. கிழக்கிந்திய கம்பெனிக்கு வரப்போ பெரிய தலைவலி அவனுக்கு. இவங்க என்ன வடங்க இளைஞர் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே தாராரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிழக்கிந்திய டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர சிக்கல் அவனுக்கு. வடங்க இடங்கன்னு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் முதல் முறை என்ன செய்யறான்னா பிராமின் பிராமின்லாம் உருவாக்குற டைம். அதுக்கு பிறகு தான் படிப்படியாக அந்த வழங்க இடங்கிறது மறையுது. அதுவரையிலும் நான் திரும்பவும் மறந்துடாதீங்க, இந்திய சரித்திரத்திலேயே தமிழருடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு என்னன்னு கேட்டால் வழங்க இடங்க 2 ஆக்கிட்டாங்க. 2 பிரிவு, அனைத்து ஜாதிகளையும் பைப்போலர் ஆக்கிட்டாங்க. இது ஒருவேளை நீடிச்சிருந்தா, வெள்ளைக்காரன் வராமல் நீடிச்சிருந்தா எப்படி ஆயிருக்குன்னு தெரில. ஆனால் எனக்கு என்னமோ நினைக்கிறேன், இன்னொரு கட்டத்தில் வரைக்கும் நம்ம நகர்ந்திருக்க முடியும்னு கூட நம்புகிறேன். ஆனால் இதை பற்றிய ஆய்வுகளோட நம்ம கம்மியாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் கேட்டால், இன்றைய சமூகத்திலிருந்து பார்க்குற பறையரும் வழங்கை, ஏன்னா பிராமினும் வழங்கை, அது தாங்கிக்க முடியல. பலருக்கு இங்கே வந்து வெள்ளாளனும் பிராமின், வெள்ளாளனும் வழங்கை, அவங்களால தாங்கிக்க முடியல. 4 வரணுன்னா கூட நான் மேலே கீழேன்னா டகால் புகால் பண்ணலாம். ஆனால் 2 ஆக்கி விட்டாங்க, பறையர் மேலே இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒரே டென்ஷன். இதெல்லாம் கூட பெரிய ஜோக்கு என்ன தெரியுங்களா? பொதுவாக வந்து அரசோடு ரொம்ப கலந்தவங்க வந்து நியூட்ரலாக இருப்பாங்க. இப்போ டச்சு இங்கே நம்ம தரங்கம்பாடியில் ஒரு கல்லூரி இருக்குது, ஒரு இதில் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு குரூப் இருக்காங்க இடங்கை, இந்த பக்கம் வழங்கை இருக்காங்க, நியூட்ரலாக 2க்கு சேர்ந்து அரசோட இது. அதில் யாராக இருக்காங்க தெரியுங்களா? டச்சுக்காரர் இருக்காங்க, யவனர்கள்லாம் அரேபியர்கள் இருக்காங்க, பறையர் இருக்காங்க. அதான் முக்கியமான விஷயம். இல்லை ஒரு பெரிய வடிங்க, பறையர், யவனர், டச்சுக்காரெலாம் நியூட்ரல்னால் நான் தான் அவங்க அரசோட ஒன்றா இருந்தவங்க. இடப்பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்கு பிராமின் இருக்காங்க. இதில் பெரிய வேடிக்கை பாருங்கள், இடப்பக்கமும் தெலுங்கு பிராமின் இருக்காங்க, இந்த பக்கம் வலது பக்கம் வந்து வழக்கு இருக்காங்க. இது என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க, ஒரு தாங்கிக்க முடியல. அது எப்படி? ஒன்று வழங்கையில் பறைய இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க, ஆட்சியில் இருந்தால் அதோடு ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ வழங்கு இடங்கை என்பது பற்றிய ஆய்வுகள் என்பது நமது ஆய்வாளர்கள் யோசிப்பதற்கே பயப்படுறாங்க. ஆனால் உண்மை என்னென்னு கேட்டால், இது இந்திய வரலாற்றில் தமிழருடைய ஒரு கொடை என்று நான் கருதுகின்றேன். ஒட்டுமொத்த இனக்குழுக்களையும் 2 பிரிவுகளாக பிரித்த, 2 பிரிவுகளாக தொகுத்த
ஒரு வளர்ச்சி என்று நான் கருதுகின்றேன். இந்த அடிப்படையில் முன்னாடி சொன்னதான் இது ஒரு மக்கள் வந்து இனக்குழுக்கள் ஒன்றிணைந்து கொண்டே போகிறார்கள். ஆனால் தொடர்ந்து இங்கே வந்து இதற்கு எதிரான ஒரு சக்தியை வேலை செஞ்சுட்டே இருக்குது. இதுதான் அரசு, இதுதான் நம்ம யோசிக்க நினைக்கிறோம். இந்த விஷயத்தில் நாம் பார்ப்பனர்கள் என்பதை ஒரு சின்ன குரூப்ஸை மட்டுமே பேசிக்கொண்டிருப்பது அவ்வளோ உதவிகரமாக இருக்காது. எனவே அரசையும் இந்த ஆதிக்க சாதியினரை பற்றியும் கவனம் அதிகப்படுத்த வேண்டும். எனக்கு முன்னாடி ஜேபி சொன்னார், ஆதிக்க ஜாதியினர் தான் அரசில் இருக்காங்க, அரசில் உள்ள ஆதிக்க ஜாதி இருக்காங்க. இது விஷயத்தை பற்றி நம்ம குறிப்பாக அது வெறுமனா ஒட்டுமொத்த ஒரு கேஸ்டே வந்து நம்ம எதுக்கு அது வந்து ஃபாசிஸ்ட் அந்த கருத்துக்கு நம்ம போகணும். ஆனால் ஆதிக்க ஜாதியினுடைய முக்கியமான நபர்கள் வந்து அங்கே இருக்கிற காரணத்தினால இந்த அரசுடைய பங்களிப்பு பற்றி சொல்லணும். உங்களுக்கு தெரியும், துவக்க காலத்திலிருந்து இந்த இனக்குழுக்கள் ஒன்றிணையக்கூடாது என்பதிலே மிக மிக உறுதியாக இருந்தவர்கள் ஆளுங்க இங்கே இருக்கின்ற அரசுகள். உங்களுக்கு தெரியும், சோழ பேரரசு பற்றி கூட நான் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நான் நம்புகிறேன். சோழ பேரரசு காலத்தில் இது அடக்குமுறை ஏற்படுச்சுலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன மறந்துடாதீங்க, அநேகமாக நான் வரலாறு படித்த வரையில் நான் நினைக்கிறேன், சோழ பேரரசு காலத்தில் தான் ஒப்பீட்டளவில், நான் சொல்லுவேன் ஒப்பீட்டளவில் ஜாதிய முதல்கள் குறைவாக இருந்தது. அதை மறந்துடாதீங்க. பறையர் வந்து அணுக்கராக இருக்காங்க. அணுக்கர்னா தெரியுதுங்களா, பாடி கார்டாக இருக்காங்க. யாருக்கு? சோழ ராஜாவுக்கு பாடி கார்டாக இருக்காங்க. பல பட்டயங்கள் நமக்கு நம்ம ஊரில் இதில் பூண்டி கல்வெட்டுலாம் எப்படி இருக்குது தெரியுங்களா? ராஜாவோட கொட்டாரத்துக்கு அடுத்து வந்து யவனச்சேரினா அரபியர்கள், யவனச்சேரிக்கு அடுத்து வந்து இடையர்ச்சேரிக்கு அடுத்து என்ன இருக்குது தெரியுங்களா? பறையர் சேரி. மறந்துடக்கூடாது. பறையர் சேரி, பறையர் சுடுகாடு. அதுக்கு பிறகு போயிட்டே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா பார்ப்பனச்சேரி, அது விடுங்க. பார்த்தீங்கன்னா பக்கத்தில், நகரத்துக்கு பக்கத்தில் இருக்குது கொட்டாரம், பார்ப்பனச்சேரி, யவனச்சேரி, இடையர்ச்சேரிக்கு அடுத்து வந்து பறையர் சேரி இருக்குது. இதுக்கு பிறகு நிறைய சேரி வருது, பானச்சேரி வருது, நிறைய சேரி வருது. கடைசி தான் தீண்டாச்சேரி இருக்குது, மறந்துடக்கூடாது. தீண்டாச்சேரின்னு ஒன்று இருக்குது. அப்போ தீண்டாச்சேரியில் இருந்தவங்க யாருன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருந்தவங்க. நம்ம பிற்கால சோழ அரசை வந்து ஏதோ ஒரு முரட்டுத்தனமாகவே அணுகிற மாதிரி எனக்கு கருத்துருக்கேன். அது பிறகு பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு முரட்டுத்தனமாகவே அணுகிற மாதிரி நினைக்கிறேன். ஆனால் ஓரளவுக்கு ஒப்பீட்டளவில் ஜாதிய முதல் குறைவான அதுக்கு ஒரு காரணம் வந்து நினைக்கிறேன். அவன் விருப்பப்பட்டலாம் பண்ணிக்க மாட்டான், அவன் எல்லா நாடுகளும் பிடிச்சிட்டே போகிறாங்க. அப்போ உள்நாட்டில் வந்து ஒப்பீட்டளவில் ஒரு அமைதியான நிலநாட்டில் கூட விரும்பியிருக்கலாம். அவன் விரும்பி செஞ்சான்னு நான் சொல்ல, விரும்பிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்நாட்டில் பறைய இருந்தாங்க. இன்னொன்று, யாருக்கெல்லாம் தனி சுடுகாடு, தனி சேரி இருக்குதோ அவர்களெல்லாம் மிகவும் வளர்ந்த சமூக மக்கள், மறந்துக்கூடாது. அந்த அடிப்படையில் பார்ப்பனச்சேரி இருக்குது, பார்ப்பன சுடுகாடு இருக்குது, பறையர் சேரி இருக்குது, பறையர் சுடுகாடு இருக்குது, யவனச்சேரி இருக்குது, யவன சுடுகாடு இருக்குது. கடைசியாக தான் வந்து தீண்டாச்சேரி இருக்குது, சின்ன சுடுகாடு விட்டுருங்க. அப்போது இதை யார் காப்பாற்றுறது? யாருன்னா அன்றைக்கு இருந்த சோழ அரசன். அதற்கு பிறகும் தெரியும் உங்களுக்கு, அதுக்கு பிறகு இருந்த சோழ பிரச்சனை வழங்கேடுங்க உருவாக்குறாங்க, அவங்களும் மெயின்டைன் பண்ணாங்க. அதுக்கு பிறகு வெள்ளைக்காரன் வரான், வெள்ளைக்காரன் பண்ணுறான். வெள்ளைக்காரன் நான் சொன்னல, மண்டோட கூட தனித்தனியாக பிரிச்சு பண்ணுறான். வெள்ளைக்காரன் மட்டும் கிடையாது, தமிழகத்தில் உள்ள இன்றைக்கு இருக்க கொள்ளைக்காரர்கள் கூட. நான் இது ஒரு கருத்தரங்கு என்ற காரணத்தினால் யாரையும் பெயர் சுட்டி காட்ட விரும்பவில்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு சேலத்தில் ஒரு மாநாடு தேர்தல் நடக்குது ஒரு 2-3 வருடத்துக்கு முன்னால். அதில் ஒரு திராவிடத்தின் கட்சியினுடைய முக்கியமான தலைவர் பேசுகிறார். சிங்கங்கள் உலாவுகின்ற இடத்துல சிறுத்தைகளுக்கு என்ன வேலைங்கிறார். யார் சிங்கம்னு சொல்கிறான்னு தெரியும், சிறுத்தை யார் சொல்லலான்னு தெரியும். ஒரு முக்கியமான திராவிட தலைவர் சொல்கிறார், திராவிடமே ஒன்றா இருக்குன்னு சொன்னவர். நம்ம உங்களுக்கு தெரியும், உங்களுக்குலாம் நீங்கள் நேசமணி வந்து இல்லை, எனது அன்பு தலைவரை கேட்டால் சொல்லுவார். நான் இப்போ பேசலை, இப்போ மேடையில் அது மாதிரி பேசக்கூடாது. நீங்கள் இது கருத்தரங்குனால பேச விரும்பலை. என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இந்த நேசமணிங்க வந்து எனக்கு கண்ட சண்டை போகிறாரு, கன்னியாகுமரி எனக்குன்னு போகிறாரு. அப்போ அந்த அதே தலைவர் சொன்னார், நெல்லை நமது எல்லை, ஏன் இந்த வீண் தொல்லை. யார்? அதே வெங்காயம் சொன்னார். கன்னியாகுமரி இணைக்கிறதுக்கு சண்டை போட்டார். ஏன்னா திராவிட நாடு நம்ம கேட்குறோமே, நம்ம கேட்குறது மிகப்பெரிய திராவிட நாடு கேட்டுக்கிறோமே. அப்போ போய் தேவையில்லாமல் வந்து ஒரு மலையாளிகிட்ட சண்டை போடுவதா அப்படிங்கிற அளவுக்கு பரந்த மனசு உள்ள ஒரு தலைவர் பேசுகிறாரு. சிங்கங்கள் உலாவுகின்ற இடத்துல சிறுத்தைகளுக்கு என்ன விளங்குறாரு. ஏன்னு நம்ம வெட்டிட்டு சாகணும். ஒரு மறுநாள் ரிப்போர்ட்டில் திரும்பவும் கேட்குறாங்க அவர்கிட்ட, ஏங்க இப்படி சொல்கிறீங்களேங்கிற அதனால பாருங்கள் எவ்வளவு எகத்தாளமாக சொல்கிறான் பாருங்கள். நான் மிருகங்களைத்தானே சொன்னேங்கிறார். எவ்வளோ கொடுமை பாருங்கள். நான் மிருகங்களைத்தானே சொன்னேங்கிற அப்படியே சொன்னார், ஓப்பனாக சொன்னார் ஒருத்தர். இல்லை என்ன சொல்லணும்னு கேட்டால், அன்றைக்கு இருந்த ராஜராஜ சோழன் காலத்தில் வந்து இன்றைக்கு வரையிலும் நமது இனக்குழுக்களை அப்படியே வச்சு பிரிச்சியே இருக்குன்னு அரசாக விரும்புது. அது முக்கியமான விஷயம். ஆனால் எனக்கு முன்னாடி காலையில் நம்ம காமராஜ் நல்லா சொன்னார். இப்போ இங்கே தான் 2 பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. என்ன பிரச்சனைன்னு கேட்டால், ஒன்று அடிப்படையில் உள்ள மக்கள் எல்லாம் ஒன்றிணையே வெடிக்கிறோம். அதுக்காக தான் ஜாதி உருவாக்குறோம். ஜாதி உருவானதுக்கு பிறகு வேறு ஏதாவது உருவாக்க முடியுமான்னு பார்க்குறோம். ஃபெடரேஷன் உருவாக்க முடியுமா பார்க்குறோம். ஃபெடரேஷனுக்கு பிறகு 4 வரணும், அதுக்கு பிறகு வரணும், இப்படியே இணைய முடியுமான்னு பார்க்குறோம். இதுதான் நமது வேட்கையாக இருக்குது. நமது அடிப்படை மக்கள் அனைவருடைய வேட்கை என்னென்னா, நாம் திரும்ப திரும்ப ஒன்றிணைஞ்சிக்கிட்டே போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் அரசுகள் தொடர்ந்து நம்மளை உடச்சிக்கிட்டே இருக்குன்னு விரும்புது.
இந்த போராட்டத்தினுடைய யுத்தம் என்பது ஒரு மிகப்பெரிய உயர்ந்த கட்டத்தை இப்பொழுது எட்டியிருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். அநேகமாக உலகம் முழுமையிலும் இப்போ உலகமயமாக்கல் இது போன்ற நிகழ்ச்சி நடக்கின்ற நேரத்தில் இந்த அரசாங்கம் மேலும் மேலும் நம்மளை சின்ன பின்னமாக்குவதற்கும் ஜாதி ரீதியாக உடைப்பதற்கும் இங்கே இருக்கின்ற ஆளும் வர்க்கங்களும் இங்கே இருக்கின்ற அரசுகளும் துவக்க காலத்திலிருந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. அரசுகளுடைய செயல்பாடுகள் என்பது மிக மிக முக்கியம் என்று கருதுகின்றேன். ஆனால் இதற்கு மாறாக நமது பாரம்பரியமிக்க நமது தென்னகத்து குறிப்பாக தமிழ் மக்கள் தொடர்ந்து இந்த இனக்குழு மரப்பான்மை உடைத்து கொண்டு தொடர்ந்து நாம் ஒன்றிணைவது என்று முன்னேறி கொண்டே இருக்கிறோம். இதை எந்த கொம்பனும் கூட இனிமேல் மறக்கவோ தடுக்கவோ தடுத்து நிறுத்தவோ முடியவே முடியாது என்று கூறிக்கொண்டு யுத்தத்தினுடைய வரைகோடுகள் வரையப்பட்டுள்ளன. யுத்தம் தொடர்கிறது. நாம் எந்த பக்கத்தில் நிற்போம் என்பதை மட்டும் நாம் அனைவரும் முடிவு செய்து கொள்வோம். நிச்சயமாக நீங்கள் நிற்கின்ற பக்கம்தான் நாங்களும் உங்களோடு என்றும் நிற்போம் என்று கூறிக்கொண்டு ஜாதியற்ற ஒரு சமதர்ம சமுதாயம் உருவாக்க நீங்களும் நாங்களும் நமது குழந்தைகளுக்காக போராடுவோம் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.